வார்த்தை தேவன் நமக்கென்று கொடுத்த ஒரு வசனம். அல்லேலூயா. நாம் தியானிப்பதாக ஏசாயா 45 அதிகாரத்தில் 14 வசனத்திலிருந்து. அல்லேலூயா. ஏசாயா 45:14. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவர் அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். அல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லியிருந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் உங்களுக்கு கொண்டு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை உங்களோடு கூட பேசியிருந்தார். அல்லேலூயா. உங்களுடைய எல்லையில் உள்ள எல்லா பொருளாதார பிரச்சனையும் கர்த்தர் சரி பண்ண போகின்றார். உலகமே பஞ்சத்தில், நஷ்டத்தில், பிரச்சனையில், நெருக்கத்தில், வியாதியில், சூழ்நிலை, ஒரு மாதிரியான சூழ்நிலைகள் இன்றைக்கு காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டு உங்களுக்கு ஆண்டு செய்கின்றார். அல்லேலூயா. நான் எல்லா பொருளாதார பிரச்சனை மாற்றப் போகின்றேன். அல்லேலூயா. எகிப்தின் சம்பாத்தியம் என்றால் அல்லேலூயா ஒரு அந்நிய ஜாதி, அந்நிய தேசம், அதிகமான வெளியேற பெற்ற அந்த மாதிரி பொருளாதார ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு செழிப்பான நாடு என்றால் அது எகிப்து. அல்லேலூயா. செழிப்பின் தேசம். அதே போல் அறிவா அந்த காலங்களில் இருந்த அதிகமான கலைகள், நுணுக்கங்கள், சிலை செய்கிறதாகட்டும், கட்டிடக்கலையாகட்டும், அறிவியல் முன்னேற்றங்கள், அப்படிப்பட்ட எல்லா துறைகளையும் சிறந்து விளங்கினது எகிப்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நபர்களிடமிருந்து உங்களுக்கு அல்லேலூயா வருமானம் வரப்போகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களை உங்கள் எல்லையிலே எழுப்ப போகின்றார். வேலை இல்லாத உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல வேலை கொடுக்க போகின்றார். இதுவரை நீங்கள் காத்திருந்த காரியங்கள் அற்புதத்தில் முடிய போகிறது. அல்லேலூயா. கைகள் தட்டி உங்கள் வரப்பங்க பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளுமே வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. உன் காத்திருக்குதல் முடிந்தது. கர்த்தர் உங்களை ஃபினான்ஷியலாக பலப்பட்டு போகின்றார். அநேக இந்த கடைசி காலங்களில் வருகின்ற அநேக ஜெப குறிப்புகள், ஒரு பக்கம் பிள்ளைங்க கல்யாணத்துக்கு, படிப்புக்கு, வீடு வாங்கி என்று எல்லா காரியங்களையும் கடனை வாங்கி அதை திரும்ப அடைக்க முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு கண்ணீரில் தத்தளிக்கின்றாங்க. சரியான ஒரு பொருளாதார வசதி இல்லை. படித்து முடித்த அநேக இளைஞர்களும் அநேக வாழைப்பெண் பிள்ளைகளும் அவங்க பதிந்துட்டு அவங்களுக்கு வேலையை எத்தனையோ பேர் காத்திருக்கின்றாங்க. அவங்க படித்த படிப்புக்கும் சரியான வேலை இல்லாமல், ஏதோ சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ ஒரு வேலையில், ஏதோ ஒரு சம்பளத்தில் அல்லேலூயா 70,000 வாங்க வேண்டிய பிள்ளைங்க ஒரு 10,000 சம்பளத்தை வேலை பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட எத்தனையோ அவளே காணப்படுகிறது. வீடு கட்ட, வாகனம் வாங்க, பிள்ளைங்களுக்கு நகைகள் சேர்க்க, திருமண காரியம் நடக்க, படிக்க, இப்படிப்பட்ட எத்தனையோ பிள்ளைங்க இந்த நாளில் கண்ணீரோடு கூட ஒரு பொருளாதார முன்னேற்றம் எனக்கு நடக்காதா என்று ஏங்குகின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை இதனால் வருகிறது. அல்லேலூயா. நான் உன் பொருளாதாரத்தை உயர்த்த போகின்றேன். அல்லேலூயா. கடனே இல்லாதவரை வாழ கர்த்தர் கிருபை செய்ய போகின்றார். உங்களுடைய எல்லா காத்துகள் முடிந்தது. அல்லேலூயா. எகிப்தின் சம்பாத்தியம் உங்களை தேடி வரும். அதே போல எத்தியோப்பியன் வர்த்தக லாபம். அல்லேலூயா. வியாபாரத்தை சிறந்த தேசம், அதனுடைய வர்த்தக லாபம். அல்லேலூயா. வியாபார எல்லா லாபங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகின்ற நெடிய ஆட்களே சபையர்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் அல்லேலூயா உங்களுக்கு வந்து மிக பெரிய உயர்ந்த ஸ்தானாபதிகள், மிக உயர்ந்த தொழிலதிபர்கள், அதிபர்கள், அல்லேலூயா ஆளுகை செய்கிறவர்கள், தயவுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உயர்ந்த மனிதர்களின் உறவுகள், பழக்கவழக்கம் கிடைக்கப் போகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுகூலமான வாசல்களை திறக்கப் போகிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வராதா, எனக்கு ஒரு நன்மை நினைக்காதா என்று நினைத்து ஏங்கி கலங்கின உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கின்றார். அல்லேலூயா. நான் உதிக்கிறவனுடைய ஒளியிலே அநேக ராஜாக்களையும் உதிக்கிறவன் வெளிச்சத்தை அநேக ஜாதிகளையும் அழைத்து கொண்டு வருவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை போல பண்ணுகிறார். இந்த பூமியிலே எந்த ஜாதிகளத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர்
உங்களுக்காக ஹல்லேலூயா. உங்களை தூஷித்த, உங்களை வெட்கப்படுத்தின, உங்களை பரிகசித்த, நிந்தித்த, நீங்கள் எல்லாம் போகணும், நீங்கள் வாழவே கூடாது என்று நினைத்த அந்த சத்துக்கள் முன்பதாக ஹல்லேலூயா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்யப்போகின்றார். உங்களை கொண்டு செய்யப்போகின்றார். உங்கள் கூட உள்ள அவ்வளோ ஜனங்களும் கர்த்தரை செய்கை கண்டு கர்த்தர் துதிப்பாங்க. நீங்கள் உண்மையாகவே கர்த்தரை பிள்ளைகள் என்று அநேக சாட்சியிடுவார்கள். ஹல்லேலூயா. உங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க வார்த்தைகள் அது நிறைவேற காலம் வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கால்களை பல இடங்களிலே கொண்டு செல்வார். கர்த்தரால் நீங்கள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். கரணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய செட்டையும் கீழே அடைக்கலாம். நீங்கள் தான் என் பாதுகாப்பு, நீங்கள் தான் என் நம்பிக்கை ராஜா. இந்த கடைசி காலத்தில் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, நீங்கள் மட்டும் என் நம்பிக்கை என்று சொல்லி யார் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தீங்களோ, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் என்று யார் அவட்ட உதவி கேட்டீங்களோ, மனுஷங்களை நாடி போகாமல் ஏசப்பா நீங்கள் மட்டும்தான் எனக்கு அம்மா அப்பா, நீங்கள் மட்டும்தான் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்பா, நீங்கள் தான் என்னுடைய கைடு ராஜா, நீங்கள் தான் எனக்கு ஆலோசகர், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி யார் உங்களை ஒப்பு கொடுக்கீங்களோ, உங்களை தாழ்த்துறீங்களோ, ஹல்லேலூயா, உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஹல்லேலூயா நடத்துவார். புதிய பாதையில் உங்களுக்கு உதவிகளை செய்வார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். உன் வலதுகத்தை பிடித்து நீ ஒரு நாளும் பயப்படாத. உன் தொழிலை குறித்து, உன் வியாபாரத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, கடனை குறித்து, பிள்ளைங்களை எதிர்காலத்தை குறித்து கலங்காதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பல புதிய காரியங்களை நன்மைகளை செய்ய போகிறார். வருகின்ற நாட்களிலே அதை விசுவாசித்து இந்த வார்த்தையை சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற அந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலையை மாற்றின்ற கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார். ஒரு நொடியில் அந்த பலத்த காற்று கர்த்தர் அதட்டினார். எரியாதே, அமைதலாயிரு என்று ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார். அது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. இன்று புயலோடு கூட ஹல்லேலூயா போராடுங்களா? கொந்தளிக்கும் ஜலங்கள் உங்கள் வாழ்க்கைங்கிற படகு அழித்துப்பட போகிறதா? சில மனிதர்கள், சில சூழ்நிலைகள், சில சத்தின் கிரியைகள் உங்களை அழிச்சிருமோ என்று பயப்படுறீங்களா? அதில் இன்றைக்கு இயேசுங்கள் வாழ்க்கையின் படையில் என்று சமாதானம் உனக்கு உண்டாகட்டும், எரியாதே, அமைதலாய் என்று சொல்கின்றார். ஹல்லேலூயா. கரண தட்டி பெற்றுக்கொள்ளுங்க வல்லமையை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொருளாதார நன்மை உங்களுக்கு கத்த கொடுக்கும்போது ஹல்லேலூயா அவர் இந்த வசனம் சொல்கிறது, அவைகள் உங்களிடத்துக்கு தாண்டி அது உங்களுடையதாகும். ஹல்லேலூயா. யார் கையிலோ இருந்த நன்மைகள் ஹல்லேலூயா, எனக்கெலாம் இது கிடைக்காதா, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் வாங்க முடியாதா, இதெல்லாம் நான் அனுபவிக்க முடியாது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு காரியம், ஒரு அற்புதம் என் வாழ்க்கை நடக்காது என்று நீங்கள் ஏங்கின காரியங்கள் ஹல்லேலூயா அது வேறு யாருக்கும் அல்ல, உங்கள் கரங்களில் அது உங்களுக்கு சொந்தமாக மாறப்போகிறது. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. அது உங்களுடையதாகும். யாருக்கு எந்த நாவு சொன்னதோ உங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அமையாது, உனக்கு இந்த வாழ்க்கை அமையாது, நீ இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட வேண்டாம். உலக பிரகாரமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பலவீனப்பட்ட, ஒரு எளியவர்களை, ஒரு சிறுமிப்பட்ட, அற்பமாக எண்ணப்பட்டவங்களை, பண வசதி இல்லாமல், பொருளாதார வசதி இல்லாமல், எந்த உயர்வதற்கான எந்த ஒரு ப்ராசஸ் செய்ய முடியாதவங்களால் பார்த்து என்ன சொல்லுவாங்க, முடவன் கும்பத்தினுக்கு ஆசைப்படலாமா? ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் சின்னவனை அல்ல எளிய பிள்ளைகளை, அற்பமாக எண்ணப்பட்ட பிள்ளைங்களை அவர் எங்கேருந்து பார்க்காரு? பொழுதியில், தூசியில், மண்ணோட மண்ணா தள்ளப்பட்டு நசுக்கப்பட்டு கிடைக்கின்ற அப்படிப்பட்ட பிள்ளைங்களை அவர் கண்கள் பார்க்கிறது, அவர் கரங்கள் தூக்கி எடுக்கிறது. ஹல்லேலூயா. அவங்கள குப்பையிலிருந்து எடுத்து ஹல்லேலூயா அவங்கள ராஜாக்களோடு கூட, பிரபுக்களோடு கூட உயர்ந்த இடத்துல வச்சு அவங்க கூட சாப்பிட கத்த கிருபை கொடுக்கின்றார். அதுதான் கர்த்தர். ஹல்லேலூயா. உலகம் சொல்லும் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பழிக்காது. அதில் கத்த செய்தார். நீ என் கையில் அலங்காரமான கிரீடம், நீ என் கரத்தில் ராஜமுடி, நான் உன்னை ஒரு அரச மணி மகுடமாக உன்னை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. எளிய பிள்ளைங்க, பலவீனமான பிள்ளைங்க, அற்பமாக உள்ள பிள்ளைங்களை ஆண்டவர் உயர்த்துவது, அவர்களுக்கு தன் ஞானத்தை, தன்னுடைய
கிருபையை தன் பலத்தை ஹல்லேலூயா கொடுத்து அவர்களை ராஜாக்கள் பக்கத்தில் போய் உட்கார வைக்கிறது கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம் அதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட உங்களை கொண்டு உங்கள் பிள்ளைங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகின்ற உங்கள் பிள்ளைங்களை அப்படிப்பட்ட மிகப்பெரிய அதிபதிகள் பக்கத்தில் அமர செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க உங்கள் பந்தியை சுற்றி ஒளிவு மர கண்கள் போய் இருப்பாங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். நாள் ஒன்று வரும், அந்த பிள்ளைங்க வாழ்க்கை மாறும். ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி கலப்பட வேண்டாம். நாள் ஒன்று வரும். ஹல்லேலூயா. அவர்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். சொல்லுங்க, என் வாழ்க்கை துளிர்க்கும். உன் சுக வாழ்வு அது சீக்கிரத்தை துளிர்க்கப் போகிறது. சொல்லுங்க, சீக்கிரத்திலே எங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னலை பாதுகாக்கும். இந்த பூமிங்கும் இருள், அழிவுகள், நாசமோசங்கள், யுத்தங்கள், எவ்வளோ பெரிய அழிவு வந்தாலும் கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஹல்லேலூயா உங்கள் சத்துருக்களோடு கூட வழக்காடர், உங்களுக்கு நீதி செலுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய நியாயங்களை புரட்டப்பட்டதோ, உங்களுக்குரிய காரியங்கள் அபகரிக்கப்பட்டதோ திரும்ப கர்த்தர் சத்துருக்கள் கையில் பிடுங்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. தேசத்தின் நன்மை கிடைக்கின்ற சத்துருக்கள், ஹல்லேலூயா, சமாதானமே வாழ்கின்ற ஜனங்களுக்கு எதிராக கிரியை செய்கின்ற அநேக சத்துருக்கள், பலவான்கள், யூதர்களை அழிக்க நாள் குறித்தது போல குறிக்கப்பட்டு ஒரு நாளில் நாங்கள் இந்த ஜனங்களை அழிப்போம், இந்த ஜாதியை அழிப்போம், இவங்களை ஒருத்தர் கூட இல்லாமல் ஆக்கும் என்று சொல்லி இன்றைக்கு கொக்கரித்து கொண்டு கூக்குலிட்டு கொண்டு இருக்கின்ற அந்த சத்துரு கர்த்தர் நசிக்கப்படுறாள். இல்லையா? அந்த பொல்லாத துஷ்ட ஜாதி கர்த்தர் அழித்து போடு மட்டும் அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜாதிகளோடு கூட வழக்காட போகின்றார். இதோ உங்கள் தேவன் நீதி சரிக்கட்ட வருகின்றார். உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிக்க வருகின்றார். அவர் சீக்கிரமாய் வந்து உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா அகங்காரமாய் நடக்கின்ற ஜாதிக்கு எதிராக தன் கரத்தை உயர்த்தப் போகின்றார். பூமியிலேயுடைய ரட்சிப்பை நீங்கள் நின்று பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று கண்ட அந்த எகிப்தியர்களை இனிமேல் காணாதபடி கர்த்தர் செய்ய போகின்றார். அனைவரும் செத்த பிரேதங்களாக முழு எகிப்தியும் வலிமையுள்ள இராணுவம், வலிமையுள்ள இராணுவத்தை உடையவங்கள், வலிமையுள்ளவர்கள், பலம் உள்ளவர்கள், அதிக எண்ணிக்கையுள்ளவர்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் சொற்ப தொகை தான், ரொம்ப பலமுள்ளவங்க கிடையாது, ட்ரெயின்டு பீப்புள் கிடையாது எகிப்து மாதிரி. ஆனாலும் ஹல்லேலூயா அந்த ஜனங்களை கர்த்தர் ஹல்லேலூயா தப்புவித்தார். அடிமைகளாக இருந்தாங்க, ஒரு சொந்த தேசம் இல்லை, யார்கிட்டையும் போய் சண்டை போட அவங்களுக்கு இராணுவம் கிடையாது, எதுவுமே கிடையாது அந்த காலகட்டத்தில். ஹல்லேலூயா ஒரு சிறு படை தான். ஆனால் கர்த்தர் அந்த படை கையில் தான் எகிப்தை ஒப்பு கொடுத்தார். கடலுக்கு அடியில் எல்லாருமே செத்த பிரேதங்களாக போனாங்க. நம் கண்கள் காணப்போகிறது. ஹல்லேலூயா. சத்துருக்கள் இன்னைக்கு எழும்பி வராங்களா? கர்த்தர் அவர்களை முற்றிலுமாக அழிக்கப் போகிறார். பயில் காட்டி அழைக்கின்றார். அவங்க அழியிருக்காங்க, ஆண்டவங்களை வெளியே கொண்டு வருகின்றார். அவங்க செய்கிற ஒவ்வொரு அழிவின் திட்டங்கள் இன்னைக்கு வெளியே பரப்பப்படுகிறது, வெளியே வருகிறது. மறைக்க முடியவில்லை, மறைந்திருக்க முடியவில்லை. ஏனென்றால் ஜெபிக்கிற பிள்ளைங்க எழும்பிட்டாங்க. ஜெபிக்க பல அந்தரங்க காரியங்கள், அந்தரங்க அறிவிப்புகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அந்தரங்க தங்க பண்ண எத்தனையோ பிளான் இன்றைக்கு வெளியே வந்துட்டே இருக்குது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிச்சுட்டே இருக்கோம். ஹல்லேலூயா. வந்து கர்த்தர் நீதி செய்கின்றார். ஹல்லேலூயா. இன்னும் காணாமல் எத்தனையோ பிள்ளைங்க உண்டு, பல லட்சம் குழந்தைகள் ஹல்லேலூயா ஒரு மாநிலத்தை காணாமல் இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லாம் வெளியே வந்து ஹல்லேலூயா எங்கெல்லாம் அந்த பிள்ளைங்களை விற்றாங்களோ அந்த இடத்துல அந்த பிள்ளைங்க திரும்பி வர வேண்டும். கொண்டு போன ஒவ்வொருவரையும் ஆண்டு பட்சிக்கணும். ஹல்லேலூயா. துணிகரமாக சரி எப்படிப்பட்ட பலவான் கர்த்தர் பட்சிப்பார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் உங்களுக்குரிய சொந்தமான உங்கள் பிள்ளைங்க காணாமல் போனாங்களோ, உங்களுக்குரிய நகைகள் பணங்கள் போனதோ கர்த்தர் அங்கே இருந்து கொண்டு வந்து உங்கள் கரங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. அது உங்களுடைய ஆகும். உங்களிடம் எடுக்கப்பட்டு பறிக்கப்பட்ட உங்களுக்கு சொந்தமானதோ உங்கள் கையில் சொந்தமாக போகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கட்ட. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள், பெரிய பெரிய ஜாதிகள், பெரிய பெரிய ஹல்லேலூயா
ராஜாக்கள், அதிபதிகள் உங்கள் பின்னாடி வருவாங்க. ஹல்லேலூயா. ஒரு அரசியல் தலைவர்கள் பின்னாடி யார் போவாங்கன்னா தொண்டர்கள் பின்னாடி போவாங்க, பாடி கார்ட்ஸ் பின்னாடி போவாங்க, செக்யூரிட்டி போலீஸ் அவங்கள பாதுகாக்க பின்னாடி போவாங்க. ஹல்லேலூயா. அவங்க முன்னாடி போகிறவங்க லீடர்ஸ் போவாங்க, பின்னாடி யார் போவா அவங்களுக்கு கீழே உள்ள வேலை பார்க்குறவங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ராஜாக்களும் அதிபதிகளும் உங்கள் பின்னாடி கை கட்டி வந்து ஹல்லேலூயா உங்கள் கூட மாத்திரம் ஆண்டிருக்காரு, அவர் தான் கர்த்தர் என்று உங்கள் மூலமாக செய்யப்படுகிற கிரியைகளை பார்த்து ஹல்லேலூயா அவர் தான் கர்த்தர், அவர் வேறு இல்லைன்னு சொல்லி உங்களை நோக்கி என்ன செய்வாங்க, அந்த ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, எங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்க என்று அவங்க வந்து உங்களை நோக்கி ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, விண்ணப்பம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் தான் எங்களை வாழ வைக்க முடியும், அவர் தான் எங்களை செழிப்பாக்க முடியும், அவர் தான் எங்கள் வியாதியை மாற்ற முடியும், அவர் தான் எங்களை பிரச்சனையை மாற்ற முடியும் என்று அந்த ஜனங்கள் கண்டு ஹல்லேலூயா உங்களை நோக்கி என்ன பண்ணுவாங்களாம். அப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் இந்த வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஹல்லேலூயா செய்ய போகின்றார். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்க தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னை வல்லமே அவர் இன்னும் இந்த பூமி வெளிக்காட்டலை. ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகள் ஹல்லேலூயா அது கிரியைகள் நிறைய காரியங்கள் வெளியேறமாக்குது, ஆனால் முழு மகிமை காட்டலை. அவர் தன்னை மறைத்து வைத்து கொண்டிருக்கின்றார். கர்த்தருடைய மகிமை ரட்சிப்பு எல்லாரும் காணும் காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவருமே வெட்கப்பட்டு போக போகிறாங்க, லட்சிய அடைய போகிறாங்க, ஏகமாய் கலங்கி போக போகிறாங்க. பூமியிலே ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று இந்த உலகம் கண்டு கொள்ளப் போகிறது. அப்படிப்பட்ட நாட்டில் வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் பயங்கரமான காரியங்களை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியையும் திரும்ப அசைய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அவர் குளிக்கினா யாரால் அதை சரி பண்ண முடியும், அவர் கீழே மேலே தான் மாற்றினா யாராலையும் சரி செய்ய பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பல பயங்கரமான காரியங்கள் இந்த பூமியில் சம்பவிக்க போகிறது. வானத்தில் பல அடையாளங்கள் காணப்பட போகிறது. தேவன் தன்னுடைய ஓங்கி வைத்து வல்லமை வெளிக்காட்டப் போகின்றார். ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா அமைதியாக இருக்கின்ற கர்த்தர் அல்ல, எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டு சீக்கிரமாக எதிராளிகளை தாழ்த்தி போட போகின்றார். ஹல்லேலூயா. நீங்களோ இஸ்ரவேலோ சொல்லுங்க, நானோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் அல்ல சதா காலங்களிலும் வெட்கப்படாமல் ஹல்லேலூயா கலங்காமலும் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை நித்திய ரட்சிப்பு எவர் லாஸ்டிங் சால்வேஷன் ஹல்லேலூயா ரட்சிக்க போகிறார். நீங்கள் முடிவு பரிந்து சொல்லுங்க, இந்த தேவன் ஹல்லேலூயா முடிவு பரிந்தம் வருகை பரிந்தம் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் உள்ள வெட்கங்கள், கலக்கங்கள், நிந்தைகள், பரியாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப் போகின்றார். ஹல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்தப் போகின்றார். ஹல்லேலூயா. அவர் உங்களை மேம்படுத்தப் போகின்றார். அவர் உங்களை மகிழ்ச்சியாக்கப் போகின்றார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஹல்லேலூயா நீங்கள் நினைத்ததற்கும் ஜெபிப்பதற்கும் உங்கள் சிந்தையில் வராத பல உயர்வுகள் ஹல்லேலூயா கொடுக்க போகின்றார். கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி ஆண்டு சொன்னார், ஹல்லேலூயா நீ கேளாத சம்பத்தை நீ என்கிட்ட எனக்கு இவ்வளோ வேணும் என்று கேட்டதே கிடையாது, நினச்சதே கிடையாது. ஹல்லேலூயா. சாலமோனுடைய மனதுக்கு அப்பாற்பட்ட இந்த பூமியின் சிந்தையில் தாங்க முடியாத அளவுக்கு, அது யோசிக்க பார்க்க முடியாத அளவுக்கு தங்க மண்ணு போல இருந்ததான். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் மகிமையும் நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஹல்லேலூயா நீங்கள் கேட்கவே கேட்காத நினைக்காத ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபிப்பீங்க, ஆனால் ஆண்டவர் பல காரியங்களில் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகின்றார். உங்கள் ஃபோக்கஸ் ஒரு காரியத்தில் இன்றைக்கி இருக்குது, ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும் என்று. ஆனால் ஆண்டவர் நீங்கள் கேட்காத நினைக்காத பல உயர்வுகள் பல மேன்மைகளை கற்றுக் கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. காரியங்களை தட்டி ஸ்தோத்திரிங்க ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும் ராஜா, பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே, வெட்கங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. நிறைவாய் ஆசீர்வதிக்கும் தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறத கர்த்தர் அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நீங்கள் கொடுங்க. அடுத்தவங்களை வானத்தின்
பலகணிகளை திறந்து ஆசிரியப்பாராம். வானத்தோட ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே. பரலோகத்தில் இந்த பூமி ஆண்டு காலிக்கிற இடம் மட்டும்தான். இந்த பூமி எவ்வளோ பெருசு என்றால் ஆண்டு வாழ்கிற இடம் அது எவ்வளோ பெருசு. எத்தனையோ பொக்கிஷ சாலைகள் உண்டு அங்கே. ட்ரெஷர்ஸ் ஷாப், ட்ரெஷர்ஸ் குடோன்ஸ் மாதிரி. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஆண்டுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து, அவங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டங்கள் பொறுத்து, கர்த்தரோடு கூட செலவழிக்கும் நேரங்கள் பொறுத்து அவங்களுக்கு பல ட்ரெஷர்ஸ். அவங்க எவ்வளோ பாடுபடுறாங்களோ, எவ்வளோ அவமான நிந்தை சேர்க்குறாங்க, எவ்வளோ பலவீனப்படுறாங்க, ஊழியத்து நிமித்தம் எத்தனை நிந்தைகள் சேர்க்குறாங்க, அதை பொறுத்து அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பொக்கிஷ அறைகள் உண்டு, பொக்கிஷ சாலைகள். ஹல்லேலூயா. அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு அங்கேருந்து ஹல்லேலூயா யோசித்து பாருங்க, அங்கே உள்ள பணத்தில் ஒரு சதவீதம் கொடுத்தாலே இந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு பணம் இருக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பணம் பொருள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஹல்லேலூயா. தங்க அங்கே மண்ணு தான், தரதான். வெளியேற பெற்ற வைரக்கற்களே ஸ்டார்டிங் தான். அதை விட வெளியேற பெற்ற கற்கள் அங்கே அதிகம் உண்டு. ஹல்லேலூயா. பல கோடி, ஒவ்வொரு கற்களும் பல கோடி மதிப்புள்ளது. அதே போல் ஹல்லேலூயா கட்டப்பட்ட அந்த கற்களால் கட்டப்பட்ட வீடுகள் நமக்கு ஆண்டு வச்சிருக்காரு. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ண போகிற ஒரு வீடு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ண பிறகு நான் உங்களை என்னோட கூட அழைத்து செல்வேன். ஹல்லேலூயா. இந்த பூமியில் சரியான உணவு சாப்பிடாம, சரியான ஆடை வசதி இல்லாமல், சரியான பொருளாதார வசதி இல்லாமல், தங்க வீடு இல்லாமல் எத்தனையோ ஊழியக்காரங்க குடிசையிலையும் சிறு சபையும் சின்ன ஓலை கொட்டாயில் இன்னைக்கு நடத்துகிறாங்க. ஹல்லேலூயா. அத்தனை பிள்ளைங்கள் அன்றைக்கு அந்த ஜொலிக்கும் மாளிகையை வாழ போகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்கள கனப்பட்ட போகின்றார். இந்த பூமியில் நம்ம அப்படின்ற ஒவ்வொரு பாடுகளும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டு கொடுக்கின்ற மகிமையான காரியங்களுக்கு அது ஈடே ஆகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் வருவார் சீக்கிரமாக, நீதி செய்வார், அநீதிக்கு பழிவாங்கும் தெய்வம் வருகின்றார். ஏசாயா 35 பாடப்பட்டபடி ஹல்லேலூயா அவர் சீக்கிரமாக ரட்சிப்பார். அப்பொழுது முடவன் மான் போல துள்ளி குதிப்பான், ஊனமான ஒவ்வொரு கை கால்கள் பலன் கொள்ளும். ஹல்லேலூயா. பேசாத நாவுகள் பேசும், பார்க்காத கண்கள் பார்க்கும், கேளாத செவிகள் கேட்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த நாட்களிலே ஹல்லேலூயா அவர் உங்களுக்கு செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் ஹல்லேலூயா மிக 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 பயங்கரம் இருக்கப் போகிறது. நீங்கள் தெரிவிக்கும்படி 21 வசனம் சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாக என்னை இல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொரும் இல்லை. ஹல்லேலூயா. இனி நடக்க போகிற காரியங்களை சரியான காரியத்தை சரியான விதத்தில் சரியான டைமில் வெளிப்படுத்த அவரை போல யோசனை உள்ள தேவன் யாருமே இல்லை. கர்த்தர் நமக்கு இதை முந்தைய காலங்களிலிருந்து அநேக தீர்க்கதரிசிகளாக சொல்லிக்கொண்டே வருகின்றார். ஹல்லேலூயா. பூர்வ காலம் கோரிக்கப்பட்ட அநேக காரியங்கள் நடக்கப் போகிறது. அவர்தான் கர்த்தர், அவர்தான் ராஜா, அவர்தான் கடவுள். ஹல்லேலூயா. அவர்தான் அந்த பூமி உண்டாக்கு என்று அநேக ஜாதிகள் அறிந்து கொள்ள போகிறாங்க. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன். ஹல்லேலூயா. வேறொரும் இல்லை. எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்கள் கண்களும் ஹல்லேலூயா அவரை நோக்கி பார்க்க போகிறது. எல்லா ஜாதிகளும் இயேசுவே தேவன் என்று அறியப்படுகிற மிகப்பெரிய ஆத்தும அறுவடை ரட்சிப்பின் அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றப் போகின்றார். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்ற ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அநேக கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட போகிறாங்க. ஹல்லேலூயா. 23 வசனம் முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை கொண்டு முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் ஹல்லேலூயா என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படுது என்று. ஹல்லேலூயா. இது மாறுவது இல்லை. கர்த்தர் சொல்கின்றார்,
முழங்கால் யாவும் கர்த்தருக்கு உண்டாக முடங்கும். இந்த முடங்காத கால்களும் கர்த்தர் முடக்குவார். ஹல்லேலூயா. கண்மலை போன்ற இரும்பு போன்ற அநேக இருதயங்கள் தடாகமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கடினமான இருதயங்கள் உடைக்கப்பட போகிறது. கர்த்தரே தேவன் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையினை தாமதம் இல்லை. அவர் உங்களுக்கு சொல்லிய நல்வார்த்தைகளை உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்கிற அளவுக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லுவான். ஹல்லேலூயா. அவரிடத்துல வந்து சேருவான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் எடுக்கப்படுவார்கள். அவர்கிட்ட மாத்திரம் நீதி இருக்குது. அவர் தான் வல்லமையான தேவன். ஹல்லேலூயா. என்று அநேக ஜாதிகள் கண்டு வெட்கப்பட போகிறாங்க. அநேகர் கண்டு வியப்படை போகிறாங்க. ஹல்லேலூயா. அநேக ஜாதிகள் அவர்கிட்ட வந்து சேர போகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எதிராக யார் யார் எரிச்சல் கொண்டாங்களோ, இந்த ஜனங்களை பார்த்தாலே பிடிக்கல, இந்த ஜாதியை பார்த்தாலே பிடிக்கல, இந்த ஜனங்கள் ஹல்லேலூயா இந்த மதத்தை பின்பற்றவங்களை பார்த்தா அவங்களை கொலை செய்யணும் என்று ஒரு எரிச்சல் வருகிறது என்று அப்படிப்பட்ட ஜாதிகள் உண்மையில் எரிச்சலாக உள்ள அப்படிப்பட்ட பொல்லாங்கு செய்கிற மக்கள்கள் ஹல்லேலூயா வெட்கப்பட்டு அவங்க லட்சையடைந்து அவமானப்பட்டு கூனி குறுக்கி போகிறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வார். உங்களை பார்த்தா வெட்கப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்களா, உங்களை அழிக்கணும், உங்களை வேதனைப்பட்டு என்று உங்களை காரணம் பகைக்கிறாங்களா, குற்றப்படுறாங்க, பேசுகிறாங்க, கர்த்தர் அவர்களோடு வழக்காடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்துருங்க, நீங்கள் சும்மா இருங்க. நீங்கள் அமர்ந்தது நானே தேவன் சார்ந்தீர்கள், நான் தான் கர்த்தர் என்று என் வல்லமை வெளிப்படுத்த போகின்றேன். ஹல்லேலூயா. கடைசி காலங்களிலே நம் தேவனுடைய ரட்சிப்பும் வல்லமையில புயமும் வெளிப்பட போகிறது. மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காணும் காலங்களில் நம்ம வந்திருக்கின்றோம். நீங்கள் பயப்பட வேண்டாம். உறுதியாக பலமாக திடமனதோடு ஆண்ட துதிங்க, எலும்பி துதிங்க, எலும்பி காரியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் காரியம் வாய்க்க செய்வார். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவருமே நாம் கர்த்தருக்குள்ள நீதிமானாக்கப்பட்ட போகின்றோம். கர்த்தருக்குள்ள பாராட்ட போகின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நீங்கள் நீதிமன்கள் ஆக்கப்பட போறீங்க. கர்த்தருக்குள் நாம் நீதிமன்கள், அவருக்குள் மேன்மைப்பட போகின்றோம். ஹல்லேலூயா. சத்துருக்கள் கணக்கு ஒவ்வொரு காலையும் கண்டு கர்த்தர் துதிக்க போகின்றோம். கர்த்தர் உங்களை நீதிமன்களாக மாற்றிக்கொண்டே இருப்பார். அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அநீதி செய்கின்ற துன்மார்க்கம் அடைக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் பட்சிக்க போகின்றார். அவருடைய வல்லமை புறப்பட்டு அவருடைய அக்கினி பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டு சுற்றிலும் உள்ள எல்லா சத்துருக்களையும் அதை அழித்து போடும். அவருடைய அக்கினி அவர் பிள்ளைங்களுக்கு மகிமையின் அக்கினி. ஹல்லேலூயா. மகிமையான எல்லாவற்றின் மேலே காவல் உண்டாக்கும், காவல் உண்டாயிருக்கும், பாதுகாப்பின் அக்கினி. ஆனால் அவ பகைக்கிறவங்களுக்கு அது பட்சிக்கிற அக்னி. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் தேவனுடைய அக்னி ஊற்றப்படும் பொழுது ஹல்லேலூயா துன்மார்க்கர் உங்கள் காலின் கீழே சாம்பலாக போவாங்க. சொல்லுங்க, துன்மார்க்கங்கள் காலின் கீழே சாம்பலாவார்கள். நாங்கள் சாத்தானை மிதிப்போம். ஹல்லேலூயா. மலிகையில் சொல்லப்பட்டபடி சத்துரு காலுக்கே சாம்பலாக போவோம். கர்த்தர் இருக்க போகின்றார். ஒவ்வொரு நிமிஷம் இயேசு நாமத்தால் எல்லா பிசாசு கிரியைகள் என் தேசத்தில் என் குடும்பத்தில் கிரேசிற பொல்லாத பலவானின் ஆவிகளே எரிக்கப்பட்டு போக சொல்லுங்க. ஃபயர் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்கள். சத்திர எரிக்கப்பட்டு போவான். அவன் எரிந்து சாம்பலாக போவான். கத்தை வல்லமை உண்டாக யாராலும் நிலைநிற்க முடியாது. கத்தரை போல வல்லமை யாற்றையுமே கிடையாது. எந்த பவர் கிடையாது. பிசாசு பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு, அவன்கிட்ட வல்லமை கிடையாது. தலை நசுக்கப்பட்ட பாம்பு, அவன்கிட்ட வல்லமை கிடையாது. கத்தருக்கு நமக்குள்ள தான் அவனுடைய வல்லமை இருக்குது. உலகத்தில் இருக்கிற அந்த பிசாசு வல்லமையை காட்டின நமக்குள் இருக்க இயேசு வல்லமை பெறுது. ஹல்லேலூயா. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தரை அக்னி புறப்பட்டு சத்துருக்களை அழித்து படப்புகிறது. எப்பொழுதும் துதிங்க, ஜெபிங்க. கர்த்தர் நாமத்தினால் நான் வருகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் இறங்கட்டும், இயேசுவின் அக்னி இறங்கட்டும், சத்துருக்களை பட்சித்து போட்டும், எரிக்கப்பட்டு சாம்பல் ஆகட்டும். ஒவ்வொரு ஆவியில கடிந்து ஜெபிங்க. ஜெபிக்க வேதாசிக்க தடை செய்கிற தூக்கத்தின் ஆவியை எரித்து ஜெபிங்க. சோம்பலாவை எரித்து ஜெபிங்க.
ஹல்லேலூயா. சமாதானத்தை கிடைக்காம எரித்து ஜெபிங்க. ஏசு நாமம் எரிக்கப்பட்டு போன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசு நாமம்ல எரிக்கப்பட்டு போ. உனக்கு இடம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை. தற்கொலை எண்ணங்களை கொண்ட ஆவி எரிக்கப்பட்டு போ. உனக்கு இடம் இல்லை. தூஷண ஆவி எரிக்கப்பட்டு போ. பரிசுத்தவான்களை பார்த்தாலும் எரிச்சல் படுத்திற, அவங்களை கொலை செய்ய நினைக்கின்ற பொல்லாத ஆவி, விபச்சார ஆவி எரிக்கப்பட்டு போ. உன்னை எரிக்கிற இயேசு நாமத்தால் சொல்லுங்க. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, கையை உயர்த்தி அழுத்த ஒருத்தி ஃபயர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நீங்கள் சொல்லும் போது உங்கள் வாயில் அக்னி பெறப்பட்டு சத்துருக்களை சாம்பலாக்க போகுது. ஹல்லேலூயா. நாம் ஜெயிப்போமா? ஜெபம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாபிதாவே ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ரீப்ரா காஃபாலா துராபரா ஷிபா ரீபா. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வியாபாரத்தை இயேசுவின் ரத்தத்தால் மூடுறோம். ஒவ்வொரு லங்ஸை, லிவரை, ஒவ்வொரு உறுப்புகளையும் இயேசுவின் ரத்தத்தால் மூடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும். எல்லா மந்திரவாத கிரியைகள் எரியட்டும். எதிர்மறையான எண்ணங்களை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம். எதிர்மறையாய் சத்துருக்கள் பேசின வார்த்தைகளை எரிக்கிறோம், கேன்சல் பண்ணுகிறோம். இயேசுவின் ரத்தத்தில் வேலி அடைக்கிறோம். ஒவ்வொரு வாகனங்களை இயேசுவின் ரத்தத்தில் வேலி அடைக்கிறோம். ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்ஸ் இயேசுவின் ரத்தத்தில் வேலி அடைக்கிறோம். ஒவ்வொருவரையும், பெரியவர் சிறியவர் ஒவ்வொருவரையும் இயேசுவின் ரத்தத்தில் வேலி அடைத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் திருமண உறவுகளை இயேசுவின் ரத்தத்தில் வேலி அடைக்கிறோம். ரே பிரா காஃபா ராபா துரா பாஷா பிரா காஃபா. நல்லா துதிங்க. ரே பிரா காஃபா. வல்லமை இறங்குது, கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது. ரா பிரா காஃபா லாபா ரீ பிரா காபா ரீபா லா துரா. அநேக நன்மைகள் எல்லாவற்றையும் தாண்டி, எல்லா தடைகளையும் தாண்டி உங்கள் கையில் வந்து சேருது. ரே பிரா காஃபா ரிசீவ் இட். ரா பிரா காஃபா ரீபா. ட்ரான்ஸ்ஃபர் வருது. ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கிறார். ஆமென். தடைகளை உடைக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இருதய வாழ்வில் இருக்கிற எல்லா அடைப்புகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. க்ளோரி, தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிற இயேசுவின் ரத்தம். லாப்ரா காஃபா ராபா ராபா. கரண்ட் ஷாக் போல சில சரீரத்தில் தேவ மகிமை உணர்றீங்க. ரிசீவ் பண்ணுங்க. ரேப்ரா காஃபா ராபா ராத்து ராபா ஷாப்ரா காபா. எல்லா ஏவல் ஆவிகள் எரியுது. பதிவிட ஆவிகள், சூனிய ஆவிகள்லாம் எரியுது. இயேசுவின் ரத்தம் சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை. ஆமென். நல்ல வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிரப்புங்க. இந்த நீங்கள் இன்னைக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படியே அப்பா ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிரப்புங்க, செழிப்பினால் நிரப்புங்க, ஆரோக்கியத்தினால் நிரப்புங்க, ஜீவன் அழியாமையினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க. ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த கூட்டத்தை துவக்கம் முதல் முடிவு வரை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீர். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless.